जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय जय श्री चैतन्य जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय द्वैत चंद्र जय गौर भक्त वृंद चैतन्य की कृष्ण सकुराज गोस्वामी राज प्रभात की श्री प्रभात की जय गौर प्रेमानंदे ओके இந்த பக்கத்து சாந்தி அந்த வாலி எடுப்பாங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே வாங்க ನಿಮ್ಮ ಬುಕ್ ಓಡಿ ಇಟ್ಕೋ ಹಚ್ಕೊಳ್ಳಿ ಐಪ್ಯಾಡ್ ನೋಡಪ್ಪ ಚಾರ್ಜ್ ಇರುತ್ತೆ ಐಪ್ಯಾಡ್ ರೈಟ್ கலாவதி மாதாஜி வரல அவங்க ஒன் டே தான் வரேன்னாங்க அவங்க ஊர்லேருந்து இன்னைக்கு டியூஸ்டே ஆயிடுச்சு ஒன்று 10.7 தேங்க்யூ ஈஸ்வரி மாதாஜி படிங்க वंदे श्री कृष्ण चैतन्य वंदे श्री कृष्ण चैतन्य प्रेमामरतरो प्रियान् शाकरूपान् भक्तगणान् कृष्ण प्रेम फलप्रदान् படிங்க மாதாஜி பிரேமை என்னும் நித்திய மரமாகிய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பிரியமான அனைத்து பக்தர்களையும் நான் நமஸ்கரிக்கின்றேன். இந்த மரத்தின் பிள்ளைகளாக இருந்து கிருஷ்ண பிரேமையின் பலத்தினை விநியோகம் செய்யும் பகவானின் பக்தர்கள் அனைவரையும் நான் நமஸ்கரிக்கின்றேன். பொருளுரை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடின்றி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பகவான் சைத்தன்யரின் பக்தர்கள் அனைவரையும் நமஸ்கரிப்பதன் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜா கோஸ்வாமி ஓர் உதாரணத்தை அமைக்கிறார். துரதிருஷ்டவசமாக தற்போதுள்ள பெயரளவிலான ஸ்ரீ சைத்தன்யரின் முட்டாள் பக்தர்கள் அத்தகைய வேற்றுமைகளை பார்க்கின்றனர். உதாரணமாக பிரபுபாதர் என்னும் பட்டம் ஆன்மீக குருவிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. குறிப்பாக ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பிரபுபாதர், ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி பிரபுபாதர் அல்லது ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபுபாதர் என சிறப்பு வாய்ந்த ஆன்மீக குருமார்களுக்கு வழங்கப்படுகிறது. அதுபோலவே எமது சீடர்கள் தங்களது ஆன்மீக குருவை பிரபுபாதர் என்று அழைக்க விரும்பிய போது மூடர்கள் சிலர் போராமை கொண்டனர். ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் பிரச்சாரம் பணியினை கருத்தில் கொள்ளாமல் இந்த சீடர்கள் தங்களது ஆன்மீக குருவை பிரபுபாதர் என்று அழைக்கும் ஒரே காரணத்தினால் அவர்கள் போராமை உடையவர்களாக மாறினார். அத்தகைய போராமை கொண்ட இதர நபர்களுடன் இணைந்து ஓர் அதிருப்தி குழுவையும் உருவாக்கி கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை மதிப்பினை குறைக்க முயல்கின்றனர். அத்தகைய மூடர்களை நிந்திக்கும் பொருட்டு கிருஷ்ணதாசா கவிராஜா கோஸ்வாமி மிகவும் தெளிவாக கூறுகிறார். கேகா ஹரிப்பாரே நாரே லகு பிரம்மா ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய கொள்கைகளை உண்மையாக பிரச்சாரம் செய்பவர் சைத்தன்ய மகாபிரபுவின் உண்மையான பக்தர்களுக்கு நிச்சயம் மதிப்பளிக்க வேண்டும். ஒரு பிரச்சாரரை மிக பெரியவராகவும் மற்றொருவரை மிக தாழ்ந்தவர்களும் கருதி போராமை கொள்ளக்கூடாது. அத்தகைய பௌதிக வீரர்களுக்கு ஆன்மீக செயல்களின் தளத்தில் இடமில்லை. எனவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் பாதையினை பிரச்சாரம் செய்யும் அனைவரையும் மரத்தின் கிளைகளாக ஒப்பிட்டு கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி சம மரியாதை அளிக்கின்றனர். இஸ்கான் அத்தகைய கிளைகளில் ஒன்று என்பதால் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் அனைத்து நேர்மையான பக்தர்களாலும் இவ்வியக்கம் மதிக்கப்பட வேண்டும். ஸோ இது முக்கியமான பாயிண்ட் என்ன? ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா சத்யா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா கார்த்தி மாதாஜி. இப்போ வந்து நம்ம 10.7 படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கடுத்து 10.8 படிப்போம். ஓகே, இது வந்து 10.7. இந்த முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரையும் அவங்களுடைய
அவங்களுடைய பொசிஷனை வச்சு மினிமைஸ் பண்ணக்கூடாது. இவர் குறைந்த பக்தர், இவர் அதிகமாக தெரிஞ்ச பக்தர், இவர் நல்ல ப்ரீச்சர், இவர் வந்து அவ்வளோ ப்ரீச் பண்ண மாட்டார், இப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது. ஓகே, யாரெல்லாம் வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபுவுடைய இதை வந்து பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணோம், ஒரு உண்மையான பக்தர்களாக, சைத்தன்ய மகாபிரபுடைய உண்மையான பக்தர்களாக அங்கீகரிக்க வேண்டும். நான் எடுத்துட்டியா நீ? அடுத்து நீ தான் படிக்கணும். ஆமாம், அதனால் நம்ம பிரபுபாதர் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. அப்போ வந்து ஏசி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஏசி பக்திவேதாந்த சுவாமி, அதான் பிரபுபாதர் நாங்கள் கூப்பிட்றோன்னு சொல்லி அந்த டிசேபிள்ஸ்லாம் முதல்ல அமெரிக்கன் யூரோப்பியன் டிசேபிள்ஸ் சொன்னாங்க. பிரபுபாதர் ஓகே அப்படின்னு சொன்னார். இந்தியாவுக்கு வந்து மாயப்பூரில் வந்திருக்காங்க. அப்போ வந்து மாயப்பூரில் ஃபெஸ்டிவல்லாம் வச்சு கௌரவ பண்ணிமா கொண்டு பயங்கரமாக அந்த கௌடிய பக்தர்கள், கௌடிய சக சிஷ்யர்கள், யாருடைய சிஷ்யர்கள்? பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ணனோட சக சிஷ்யர்கள், சக காட் பிரதர் சொல்லுவாங்க இல்லையா? காட் பிரதர் என்ன சொல்லு, தமிழ் என்ன சொல்லுது? காட் பிரதர். ஓகே, காட் பிரதர், காட் சிஸ்டர், சேம் குரு எடுத்தவங்க காட் பிரதர். அவங்களுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் பிரபுபாதர் பார்த்து. ஏன்னா இது நம்ம குரு மகாராஜ் டைட்டில், இது எப்படி இவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக இஷ்யூ கிரியேட் பண்ணுவாங்க. அப்போ அதுக்குன்னே ஒரு தனியாக வச்சு ரொம்ப கோமாவே இருப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்திருப்பாங்க, இருந்தாலும் கோமா இருப்பாங்க. இஸ்கானை பற்றி அவதூறுலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ பிரபுபாதர் வந்து டிசேபிள்ஸ்லாம் வெளியே போய் சொல்லிடுவார். அந்த மக்கள் யார் வந்து ரொம்ப இதாக இருக்காங்களோ அவங்க கூப்பிட்டு ஒரு ரூம்குள்ளே வச்சு, இங்கே பாருங்கள் லெட்டர் ஹெட்டை கொண்டு வான்னு சொல்லி அவர் டிசேபிள்கிட்ட சொல்லுவார். அந்த லெட்டர் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் அவரோட பேர் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து காட்டுவாங்க. பாருங்கள் என் பேர் வந்து எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், ஏசி பக்திவேதாந்த சுவாமி, அவ்வளோதான் போட்டிருக்கேன். பிரபுபாதன் அவங்க விருப்பப்பட்டு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிடும்போது நம்ம வேணான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி பிரபுபாதன் சொல்லுவார். நான் வந்து குரு மகாராஜ் டைட்டில் எடுக்கல அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப பொறாமையாயிடும். கிருஷ்ணாவோட வேகம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனவங்க. அதில் நிறையா கௌடிய அந்த அந்த காலத்தில் உள்ள அந்த கௌடிய காட் பிரதர்ஸ் வந்து நிறைய பேருக்கு பொறாமல் வந்துடும். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு பொறாமல் வந்துடும். அவங்களாம் இந்த மாதிரி பண்ணாங்க. ஓகே, அதனால தான் ஒரு கிருஷ்ணா சகுராஜ் கோஸ்வாமி என்ன சொல்கிறாருன்னா, எல்லா விதமான பக்தர்களையும் சேமாக தான் ட்ரீட் பண்ணுறேன்றார். ஒருத்தர் பொறாமப்பட்டு இவர் பெரிய பிரீச்சர் அதனால் அவர் பின்னாலேயே போகிறது, மற்றவங்களை மினிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணாமல் யாரெல்லாம் வந்து கிருஷ்ணனை பற்றி பிரச்சாரம் பண்ணுறாங்களோ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க எந்த வேணாலும் பண்ணலாம். புக்ஸ் கொடுக்கலாம். மாதாஜி கூட நீங்கள் சொன்னாங்க ஸ்கூலில் புக்ஸ் கொடுத்தேன்னாங்க. சரதா மாதாஜி வந்து ஒரு 2000 rupees புக்ஸ் வாங்கி உறவுகளுக்கெலாம் கொடுத்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எப்படி யார் பிருந்தா மாதாஜி மலை எல்லாருமே என்னென்ன புக் டிஷ் பண்ணுறோமோ என்னென்ன பண்ணுறோமோ இதெல்லாம் நம்மளால என்ன முடிஞ்சதோ அது பண்ணுறோம். ஓகே, எல்லாருமே பங்கு இருக்குதுல்ல. அதனால் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, குறைவாக மதிப்பை போடக்கூடாது. ஓகே, 8 படிக்கலாமா? श्रीवास पंडिता आरा श्रीराम पंडिता द्वि बाई द्वि शाखा जगते विदिता. Translation: The two brothers Srivasa Pandita and Srirama Pandita started 2 branches that are well known in the world. But like when they say Bhaktivedanta Swami Prabhupada ki jai. Jai Shri Maharaj. In Gaurav Ganodesha Deepika 19, Srivas Pandit Srivas Thakur is described as an incarnation of Narada Muni, and Srirama Pandita, his younger brother, is said to be an incarnation of Parvata Muni, a great friend of Narada's. Srivasa Pandit's wife, Malini, is celebrated as an incarnation of the nurse Ambika, who fed Lord Krishna with her breast milk, and as already noted, his niece Narayani, the mother of Thakur Vrindavan Das Thakur, Vrindavan Das, the author of Sri Chaitanya Bhagavata, was a sister of Ambika in Krishna Leela. அவங்க வந்து sister of Ambika in Krishna Leela. ஓகே, யாரு? இப்போ முதல்ல வந்து மாலினி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அம்பிகா. ஓகே, அவங்க வந்து கிருஷ்ண லீலாவில் அம்பிகா. கிருஷ்ணருக்கு வந்து பால் கொடுத்துருக்காங்க அம்மா. ஓகே, நாராயணி வந்து இவங்க விருந்தாவதாசனுடைய அம்மா. இவங்க வந்து அந்த அம்பிகாவுடைய சிஸ்டர் அந்த கிருஷ்ண லீலா. திருப்பி இங்கே கௌரவ லீலாவில் நாராயணியே வராங்க. புரியுதா? இப்போ மருமகளாக வராங்க. நீஸ்னா மருமகள் தானே. நீஸ்னா என்னது? உறவினர் வராங்க. மருமகள். ஓகே, அது மாதிரி உறவில் வராங்க. ரிலேட்டிவ்ஸ். ஓகே, படி.
We also understand from the description of Sri Chaitanya Bhagavata that after Lord Chaitanya Mahaprabhu's acceptance of sannyasa order, Srivas Pandit left Navadvip, possibly because of feelings of separation and domicile தங்குறது. domicile தங்குறது அந்த இடத்துல at Kumarahatta. ஸ்ரீவாஸ் பண்டித் வந்து இவர் சத்யநாராயண மகாபிரபு சன்னியாசத்தினா அவருடைய பிரிவு தாங்க முடியாமல் அவர் என்ன பண்ணிட்டார், நவதீபத்தை விட்டு குமாரகட்டாங்க வந்துட்டார். ஓகே, குமாரகட்டான்ற இடம் எங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, அதை வச்சு பண்ணணும். ஸோ இதுதான் அவங்களுடைய இது வந்து கணோதேச தீபிகா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய இந்த பக்தர் டிஸ்கஸ் பண்ணோம்ல இவங்களுடைய ஹிஸ்டரினால என்னவா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நூல். இப்போ அடுத்தது பிருந்தாமத்தை நீங்கள் தான் படிக்கணும். 2 ஸ்லோகம் படிங்க, சின்ன சின்னதாக இருக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீபதி ஸ்ரீநிதி தாரா துயி சகோதரா. ஸ்ரீபதி ஸ்ரீநிதி தீரா துயி சகோதரா. சாரி பாயினா தாசதாசி கிரஹ பரிக்கரா. சாரி பா இகர தாசதாசி கிரஹ பரிக்கரா. அவர்களுடைய 2 சகோதரர்கள் ஸ்ரீபதி ஸ்ரீநிதி என அழைக்கப்பட்டனர். இந்த 4 சகோதரர்களும் அவர்களது வேலைக்காரர்களும் இணைந்து ஒரு பெரிய கிளைகளாக கருதப்படுகின்றனர். ஸ்ரீவாச பண்டிதா, ஸ்ரீராம பண்டிதா, ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி அவங்களுடைய வேலைக்காரர்கள். இவங்க எல்லாமே மிகப்பெரிய பிரான்ச். வேலைக்காரர்களும் அவ்வளோ கிருஷ்ண கௌரங்க பக்தியில் இருப்பாங்க. ஓகே, அடுத்த ஸ்லோகம் படிச்சுங்க பிருந்தாமதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. द्विसकारा उपसकायात सबार गणना. द्विसकारा उपकाया सकाया सबारा गणना. ओके, जारागृहे महाप्रभुरा सदा संकीर्तना. जारागृहे महाप्रभु सदा संकीर्तना. இந்த 2 கிளைகளில் உபக்கிளைகளுக்கு எண்ணிக்கையே இல்லை. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாச பண்டிதரின் இல்லத்தில் தினமும் நாம சங்கீர்த்தத்தை நிகழ்த்தினார். ஹரே கிருஷ்ணா பிரபு. தினமும் தேங்க்யூ மாதாஜி. தினமும் நாம சங்கீர்த்தம் நிகழ்த்தார். ஓகே, எல்எஸ்சி மாதாஜி நீங்க தான் படிக்கணும். அடுத்து இல்லை 11 10.11. ஓகே, எடுத்துட்டீங்களா? ओके, सारी भाई सबम से करे चैतन्य सेवा. सारी भाई सबम से करे चैतन्य सेवा. गौरचंद्र बिना नहीं जाने देवी देवा. गौरचंद्र बिना नहीं जाने देवी देवा. இந்த 4 சகோதரர்களும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் ஸ்ரீ சைதன்யரின் சேவையில் முழுமையாக ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் வேறு எந்த தேவர்களையோ தேவிகளையோ அறியார். பொருளுரை ஸ்ரீல நரோத்தம தாச தாகூர் கூறுகிறார், அந்ய தேவாஸ்ரய நயி நாயி தோமாரே ககினு பாயி ஏயி பக்தி பிரேம காரண. ஒருவன் தூய்மையான ஸ்திரமான பக்தனாக இருக்க விரும்பினால் அவன் வேறு எந்த தேவர்களிடமோ தேவிகளிடமோ தஞ்சமடைய கூடாது. தேவர்களை வழிபடுவதும் பரமபுருஷ பகவானை வழிபடுவதும் சமமானது என்று முட்டாள் மாயாவாதிகள் கூறுகின்றனர். ஆனால் அது உண்மையல்ல. மாயாவாதிகளின் இக்கூற்று மக்களை நாஸ்திகத்தை நோக்கி தவறாக வழிநடத்துகிறது. கடவுள் உண்மையில் எப்படிப்பட்டவர் என்பது குறித்து எந்த கருத்தும் இல்லாதவன் தன்னுடைய கற்பனையில் தோன்றும் எந்த உருவத்தையும் அல்லது எந்த ஓர் அயோக்கியனையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றான். இவ்வாறு மலிவான கடவுள்களை அல்லது கடவுளின் அவதாரங்களை ஏற்பது உண்மையில் நாஸ்திகமாகும். எனவே தேவர்களை வழிபடுபவர்கள் அல்லது தங்களையே கடவுளின் அவதாரமாக கூறிக்கொள்பவர்களை வழிபடுபவர்கள் அனைவரும் நாஸ்திகர்களே என்று முடிவு செய்யப்பட வேண்டும். அவர்கள் தங்களது அறிவை இழந்தவர்கள். இது பகவத்கீதையில் 7:20
स्थैर्यै कृत ஞான பிரபத்யந்தே அந்நிய தேவதா. பௌதீக ஆசைகளால் மனம் அலைக்கழிக்கப்பட்டோர் தேவர்களிடம் சரணடைகின்றனர். துரதிர்ஷ்டவசமாக கிருஷ்ண உணர்வை வளர்க்காதவர்களும் வேத ஞானத்தை முறையாக புரிந்து கொள்ளாதவர்களும் எந்த ஓர் அயோக்கியனையும் கடவுளின் அவதாரமாக ஏற்கின்றனர். மேலும் ஒரு தேவரை வழிபடுவதன் மூலமாக யார் வேண்டுமானாலும் அவதாரமாகலாம் என்னும் கருத்தை கொண்டுள்ளனர். இத்தகைய அபத்தமான கொள்கைகள் இந்து மதம் என்னும் பெயரில் நிலை கொண்டுள்ளன. ஆனால் கிருஷ்ண பக்தி இயக்கம் இவற்றை ஆமோதிப்பதில்லை. உண்மையில் நாங்கள் இதனை வலுவாக கண்டிக்கின்றோம். தேவர்களையும் பெயரளவிலான கடவுளின் அவதாரங்களையும் வழிபடுவதை ஒருபோதும் தூய கிருஷ்ண பக்தி இயக்கத்துடன் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அதனால கிருஷ்ண பக்தர்கள் இதுக்கு வந்த பிறகு தேவ வழிபாடு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, ஓகே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த நாக பூஜை கேது எல்லாம் பார்க்க போகிறேன், சனி பகவானை பார்க்க போகிறேன், இது பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஏன்னா அந்த சரணாகதி பிரின்சிபலாக இது ஒன்று இருக்குது இல்லையா, பண்ணக்கூடாதுன்னா ஆர்டிஃபிஷியலாக கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கணும். அதுதான் இதெல்லாம் சொல்கிறாங்க, ஓகே. ஏன் யார் வந்து தேவ வழிபாடு பண்ணுவாங்க, யார் அல்பமேதசா ஆமை ஸ்தைத்தை ஹிதஞான பிரபத்தியந்தே அன்னதேவிதான், அவங்களுக்கு வந்து இது மாதிரி பௌதிக ஆசைகள் நிறைய இருக்கும். அதனால அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு குறிப்பான ஒரு தேவதைகளை வழிபடுறாங்க அந்த ஆசைகள் நிறைவேற்றிக்கிறதுக்காக. மேரேஜ் ஆகணும், இந்த மாதிரி அவர் செல்வம் வேணும், வீரமாக இருக்கணும், இந்த மாதிரி அழகாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி இது வந்து இந்து சொசைட்டின்னு சொல்லி இது பண்ணிடலாம். ஹிந்துன்ற பேரே எப்படி வந்தது, அந்த சிந்துன்ற ஒரு நதி இருக்குது, அதை தாண்டி தான் இந்தியாவுக்குள்ளே வரணும். சிந்து நதிக்கு அந்த பக்கம் இருக்கவங்கலாம் முஸ்லீம்ஸ், முகமதியன்ஸ். அவங்களுக்கு வந்து எஸ்ங்கிறத ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, ஹச்சு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். சிந்துன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க, ஹிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் ஹிந்துஸ் அப்படின்ற வேர்டே வந்தது. இந்த ஹிந்துன்ற வேர்டு புராண காலத்துலேருந்து கிடையாது, ஓகே. வேதங்களை பார்த்தீங்கன்னா சனாதன தர்மம் தான். ஸோ நம்மெல்லாம் ஹிந்துஸ் இப்போ தான் ரீசெண்டாக தான் சொல்கிறாங்க ஹிந்துஸ். முஸ்லீம்ஸ் எப்போ வந்து படையெடுத்து வந்தாங்களோ அது ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஒரு முஸ்லீமா அக்பர் அது மாதிரி நிறைய பேர் ஆண்டாங்க இல்லையா. கடைசியாக ஃபஸ்ட்டு வந்த ஒரு முஸ்லீம் வைப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணல, சிந்து நதிக்கு அந்த பக்கம் உள்ளவங்கள சிந்துங்களை ஹிந்துன்னு சொல்லி வந்துச்சு, ஹிந்து ஆயிடுச்சு, ஓகே. அதனால் இப்போ உள்ள அந்த கலாச்சாரம்லாம் இந்த மாதிரி கிடையாது, ஓகே. டெமிகாலை வர்ஷிப் பண்ணி எந்த ஒரு தேவதைகள் வழிபட்டாலும் ஒன்று தான், அவர் வழிபட்டாலும் நம்ம ஒரு இன்கார்னேஷனாக மாறிடலாம், இந்த மாதிரிலாம் நிறைய பரப்புறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து தவறு. ஓகே, சரோஜா மாதாஜி நீங்கள் படிக்கணும் 12. இவங்க ஒரே நிமிஷம் மாதாஜி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவங்களை சத்யா மாதாஜி படிச்சு நீங்கள் படிங்க. சத்யா மாதாஜி வீட்டில் போட்டுக்கோங்க. சத்யா மாதாஜி யூ 7.12. ஓகேண்ணா, ஓகே. ஆச்சாரிய ரத்னா நாமாதாரே போடா ஏக சாகா. ஆச்சாரிய ரத்னா நாமாதாரே பாதா ஏக சாகா. வடானா என்னன்னா பிக், பெருசு. வடா மாய் बड़ा एक शाखा. ஆமா கரெக்ட், एक शाखा. तारा परिकरा धारा शाखा उपशाखा. तारा परिकरा तारा शाखा उपशाखा. Another big branch was Acharya Ratna and his associated were sub branches. Very nice, thank you madam. Very nice, thank you. So இன்னொரு பிக் பிரான்ச் ஆச்சாரிய ரத்னா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டாங்க இல்லையா, ஸ்ரீவாஸ் பண்டித் 4 பிரதர்ஸ், காசிகானில 4 பிரதர்ஸ் சொல்லிட்டாங்க, ஓகே. இப்போதான் ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பிரான்ச். நித்யா சைத்தன்யா மகாபிரபு இவங்க யாரு, சைத்தன்ய மகாபிரபு தான் ட்ரங்க் இல்லையா. அதுக்கடுத்து அசோசியேட்ஸ் நித்யானந்த பிரபு சொன்னாங்களா, நித்யானந்த பிரபு அவங்களுக்கு சொன்னாங்களா, பாருங்க கொஞ்சம் பாரு. நித்யானந்த சொல்லல, ஸ்ரீவாஸ் பண்ணி தான் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. அதுக்கு முன்னால் பிரான்ச்சஸ் ஆஃப் ரைட்ஜினியா ட்ரீ இல்லையா, ட்ரீஸ் ஆஃப் டிவோர்ஸ் சர்வீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீவாஸ் தாக்கூர் தான் சொல்லியிருக்காங்கல்ல. அத்வைதாச்சாரியா சொல்லல அவங்க,
ஸ்ரீவாஸ்தவனுக்கு அப்புறம் அத்வைதாச்சாரியா சொல்லுவாரு. ஓகே ஓகே. பிரான்ச் இப்போ சொல்றாங்க இல்லையா, அது வந்து மெயின் கிளை. அது வந்து அப்படிதான் நினைக்கிறேன். சொல்றேன் கார்டன்லாம் சொல்றாரு, கரெக்டு. ஒரே நிமிஷம். ஓகே, அவர் கார்டனர் சொல்லி நம்ம எல்லாரையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்றாரு. இந்த இப்போ வந்து ட்ரீ வந்து சைத்தன்ய மகாபிரபு, the descendant of tree were glad to receive this order directly from the Lord. போட்டாங்களா? ஓ, அதோட முடிஞ்சுதான். ஓ, நைட் நித்யானந்த பிரபு சொல்லல இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இவர் தான் ஸ்ரீவாஸ் தாக்கூர் தான் சொல்றாங்க, கரெக்டா? ஓகே, ஸ்ரீவாஸ் தாக்கூரும் ஆச்சார ரத்னம் வரிசையா வரும். டிசைட் செய்யலாம். இது வந்து முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீராம பண்டிதர் கொடுத்திருக்காங்க. ஸ்ரீராம பண்டிதர் கொடுத்திருக்காங்க. ஆமா, 4 பேர் இருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, இங்க பாருங்களேன். The tree was brought to Purushottama and then to Vrindavana. The seed fructified first in Madhavendrapuri, ஈஸ்வரபுரி. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வந்துட்டாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து the seed of the tree was first shown in Navadvipa, birth site of Lord. சைத்தன்ய மகாபிரபு எங்க வந்து அவதாரம் பண்ணாரு? நவதீபா. அதுக்கப்புறம் அவர் விருந்தாவன் வந்தார் இல்லையா? அதுக்கப்புறம் பூரி வந்தார். பூரிக்கு அப்புறம் விருந்தாவன் வந்தார். இதுதான் சீக்வன்ஸ். விருந்தாவன் தான் வரணும் ட்ரை பண்ணுவார் நவதீப்லேருந்து. ஆனா நித்யானந்த பிரபு ஏமாத்தி கூட்டு வந்துருவாங்க. ஓகே, அதனால அவர் வந்து பூரி போயிடுவார். அதுக்கப்புறம் விருந்தாவன் வருவார். கரெக்டா? விருந்தாவன்ல அவர் மாதவேந்திரபுரி, அதுக்கப்புறம் அவருடைய டிசைபிள் ஈஸ்வரபுரி இருப்பார், அவர்கிட்ட இனிஷியேஷன் வாங்குவார். ஓகே, ஸோ அதனால இந்த ட்ரீ ட்ரங்க் ரெண்டுமே சைத்தன்ய மகாபிரபு. இதில் பரமானந்தபுரி 8 சன்னியாசி சொல்லியிருப்பாங்க. அவங்களாம் என்னது? ரூட்டாம். பரமானந்தபுரிலேருந்து ரூட், அவங்கலாம் வேறு. அத்வைத பிரபு நித்யானந்த பிரபு ஸ்பெஷல் பிரான்ச். மெயின் ட்ரங்க் their extended to special branch, Advaita Prabhu, Nityananda Prabhu. From these branches grow other branches and peaks. இப்போ வந்து அத்வைத பிரபு நித்யானந்த பிரபு நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஓகே, ஸ்பெஷல் பிரான்ச். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் யார் டிஸ்கஸ் பண்ணா? ஸ்ரீவாஸ் பண்டிட் தொடங்கி 4 பக்தர்கள். அதுக்கு அடுத்த பிரான்ச் வந்து ஆச்சாரிய ரத்னம். ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து ஃபர்தரா படிக்கிறோம். மாதாஜி நீங்க சிவராஜ மாதாஜி நீங்க தான் படிக்கணும். 16 தெளிவா இருக்கு. 16 சரி அந்த ஸ்லோகத்துல சரி ஓகே மேடம். 16 அத்தியாயம் 9 16ல மாதவேந்திரபுரி. ஓ, அது போட்டுருக்கா 9 16லயா? ஒரே அதுல வந்து ஈஸ்வரபுரி 9 16. ஆமா, பரமானந்தபுரி கரெக்ட். ஆமா 8 அது சொல்லிதான் கரெக்ட். அதுதான் ஆமா 14ல போட்டுருக்காங்க. பரமானந்தபுரியை பத்தி சொல்லிருக்காங்க. சென்ட்ரல் ரூட் கேசவ பாரதி, பிரம்மானந்தபுரி, பிரம்மானந்த பாரதி, அதெல்லாம் எல்லாரும் 9 சன்னியாசிகள். ஈஸ்வரபுரி குமாரகட்டா என்னும் இடத்தில் இருக்கிறார். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபிகரேட்டிவா கொடுத்திருக்காங்க. ஓகே, கரெக்ட். ஓகே, நம்ம ஃபிகரேட்டிவா கொடுத்திருக்காங்க மாதாஜி. ஆக்சுவலா ஒரு ஃபிகரேட்டிவ்னா என்ன சொல்றதுன்னா, அது உருவப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ எல்எஸ் மேதாஜ். அதுக்கு அந்த இந்த நேம்ஸ் எங்கேருந்து பார்த்தீங்க? ஈஸ்வரபுரி அது எங்கேருந்து பார்த்தீங்க? இந்த 9 நேம் 16ல வந்து ஒரு நேம் தானே இருக்கு. பரமானந்தபுரி மெயின் மட்டும் தான் இருக்கு. மிச்ச பேர் எங்க பார்த்தீங்க? இருக்கே பிரபு 9 16ல தான் இருக்கு. 14ல இருக்கு பிரபு. 14 அதான் 14 9 14ல இருக்கு எல்லாரும். பரமானந்தபுரி, கேசவ பாரதி, பிரம்மானந்தபுரி, பிரம்மானந்த பாரதி. 14 16 நான் 16 பார்த்தேன். 14லயும் இருக்கு இல்லையா? பரமானந்த கேசவ பாரதி, பிரம்மானந்தபுரி, பிரம்மானந்த பாரதி, ஸ்ரீ விஷ்ணுபுரி, கேசவபுரி, கிருஷ்ணாசபுரி, ஸ்ரீ நரசிம்ம தீர்த்தா, சுகானந்தபுரி. ஓ 9 சன்னியாசிஸ் ரவுட். ஓகே, நரசிம்ம தீர்த்தா, சுகானந்தபுரி. இந்த 9 சன்னியாசி நீங்க சொன்ன மாதிரி ரூட்ஸ் கரெக்ட்டா. ஓகே, थैंक यू. இப்போ வந்து 13 படிக்கலாம். 10-13. आचारत्नेरा श्री चंद्रशेखरा
रत्नेर श्री राम श्री चंद्रशेखर जारागरे देवी भावे नाशिल ईश्वर जारागरे देवी भावे नाशिल ईश्वर आचार्य रत्नरिन மற்றொரு பெயர் ஸ்ரீ சந்திரசேகர ஆச்சாரியர். அவரது இல்லத்தில் நிகழ்ந்த நாடகத்தில் சைதன்ய மகாபிரபு லக்ஷ்மியாக நடித்தார். பொருளுரை: ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் காலத்தின் போதும் நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. ஆனால் அந்த நாடகங்களில் பங்கேற்ற நடிகர்கள் அனைவரும் தூய பக்தர்கள் ஆவர். வெளியாட்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. இஸ்கான் உறுப்பினர்களும் இந்த உதாரணத்தினை பின்பற்ற வேண்டும். அவர்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அல்லது பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கையினை நாடகமாக சித்தரித்து அரங்கேற்றும் போதெல்லாம் அதில் நடிப்பவர்கள் தூய பக்தர்களாக இருக்க வேண்டியது அவசியம். நடிப்பு தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் நாடக நடிகர்களும் பக்தி தொண்டை பற்றிய அறிவு இல்லாதவர்கள் என்பதால் அவர்கள் மிகுந்த கலைநயத்துடன் நாடகத்தினை அரங்கேற்றலாம் என்ற போதிலும் அத்தகு அரங்கேற்றத்தில் உயிரோட்டம் இருக்காது. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் அத்தகு நடிகரை ஜாத்ரா கலை நாரக, அதாவது கோமாளித்தனமான நாரதர் என்று குறிப்பிடுவதுண்டு. சில நேரங்களில் ஒரு நடிகர் நாடகத்தில் நாரத முனிவரின் பாத்திரத்திலும் நடிக்கலாம். ஆனால் அவர் தனிப்பட்ட வாழ்வில் பக்தராக இல்லாத காரணத்தினால் நாரத முனிவருடன் சற்றும் தொடர்பு இல்லாதவராக உள்ளார். அத்தகு நடிகர்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மற்றும் பகவான் கிருஷ்ணரின் வாழ்க்கையை பற்றிய நாடக அரங்கேற்றத்திற்கு அவசியம் இல்லாதவர்கள். நெக்ஸ்ட் பாரா படிக்கவாதி. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சந்திரசேகரின் இல்லத்தில் அத்வைத பிரபு, ஸ்ரீவாச தாகூர் மற்றும் இதர பக்தர்களுடன் இணைந்து நாடகங்களை அரங்கேற்றுவதுண்டு. சந்திரசேகரின் இல்லம் அமைந்துள்ள இடம் தற்போது பிரஜப்பட்டினம் என்று அறியப்படுகிறது. இவ்விடத்தில் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் ஸ்ரீ சைதன்ய மடத்தினை நிறுவியுள்ளார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சந்நியாச ஆசிரமத்தை ஏற்பதற்கு முடிவு செய்த போது சந்திரசேகர ஆச்சாரியிடம் இது குறித்து ஸ்ரீ நித்யானந்த பிரபு தகவல் தெரிவித்தார். இதனால் சைத்தன்ய மகாபிரபு கட்வாவில் கேசவ பாரதியிடம் சந்நியாசம் பெற்ற போது சந்திரசேகரரும் உடன் இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்ற செய்தியினை நவத்வீபத்தில் முதலில் பரப்பியவர் இவரே. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் லீலைகளில் பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளில் ஸ்ரீ சந்திரசேகர ஆச்சாரியரும் உடன் இருந்தார். எனவே அவர் ஸ்ரீ சைத்தன்ய மரத்தின் இரண்டாவது கிளையாக அமைகிறார். பிரபு, இதுல யாரு பிரபு ஸ்ரீ சைத்தன்யரோட சன்னியாசத்தை பற்றி சொன்னது? சந்திரசேகரரா? சந்திரசேகர் ஆச்சாரிய கரெக்ட். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் ஆச்சாரியர் வந்து மிகப்பெரிய பக்தர். அவர் ரெண்டாவது கிளையை உண்டு பண்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய பாசியம்ல ஈடுபட்டிருக்காரு. இந்த இடத்துல நந்தனநாத ஆச்சாரியான்னு சொல்லி இந்த மீட் பண்ணுவாங்கல்ல, சைத்தன்ய பாபு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணுவாங்க. அது இவரோட வீடு தானே? நந்தனா, அது பேர் என்ன? நந்தனாச்சாரியா. ஓகே, அது பார்ப்போம். ஓ, ஓகே ஓகே. சரி, சந்திரசேகர ஆச்சாரியம் மிகப்பெரிய பக்தர். அதனால இது நாடகம் போட்டிருக்காங்க பாருங்க. நாடகம் நடிக்கிறது வந்து எல்லா பக்தர்களும் பங்கெடுத்துக்கணும். இது ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸ் வந்து இதில் பங்கெடுத்தா வந்து என்ன ஆர்டிஸ்டிக்காக நடித்தாலுமே அது வந்து உண்மையிலேயே ரியாலிட்டி இருக்காது. இதே பக்தி பாவத்தை கொண்டு வர முடியாது. ஓகே, நல்ல பாயிண்ட் சொல்லிருக்காங்கல்ல பிரபு. அது தூய பக்தர்களா இருந்தா தான் அது வந்து அவங்க அந்த ஃபேஸ்ல அவங்களோட இம்ப்ரெஷன் தெரியும். இல்லன்னா அவங்களுக்கு அது வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட். தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலாக ஒன்று விஷயம் என்னன்னா, தூய பக்தர்னா தூய பக்தர் பயிற்சி பண்ணும்போதும் தூய பக்தர் இருக்கலாம். மீன்ஸ் கனிஷ்ட அதிகாரிலையும் தூய பக்தர் இருக்கலாம், மத்தியம அதிகாரியும் தூய பக்தர் இருக்கலாம், உத்தம அதிகாரி தூய பக்தர் தான். அது கொஸ்டினே கிடையாது. உத்தம அதிகாரி எப்பயும் தூய பக்தர் தான். எல்லாத்தையும் கிருஷ்ணர் தான் பார்ப்பார். கனிஷ்ட அதிகாரி எப்படி தூய பக்தராக இருப்பார்? அவர் வந்து கனிஷ்ட அதிகாரி இப்போ தான் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்காரு கிருஷ்ணா கான்சியஸ்னஸில். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, குரு மகாராஜ் என்ன சொன்னாரோ அதை வந்து என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. எந்த விதமான அவருக்கு மனசில் கணங்கள் இல்லை. அவர் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் கிருஷ்ணரை பார்க்காட்டாலும் அவருடைய பொசிஷன் எப்படி ரொம்ப பியூர். ஸோ இஸ் ஆல்சோ பியூர் டிவோட்டி. புரியுதா அவனுக்கு? அவருக்குள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அவருக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் 16 டூப்ளிசிட்டி கிடையாது.
14 14-16 ரவுண்ட் ஸ்டாண்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அவரை பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்ணாரு. அதே மாதிரி டூப்ளிசிட்டி அடுத்த லெவல் அவர் தெரியாது. ஆமா அப்பா சொன்ன மாதிரி அடுத்த லெவல் அப்போ வந்து எல்லாத்தையும் கிருஷ்ணா பார்க்கணும்னு சொல்றாங்க. அந்த லெவல் அவர் தெரியாது. இல்ல தெரிஞ்சாலும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் ஃபாலோ பண்ண முடியல இப்போதைக்கு அவர் அந்த நிலைமை இல்லை. ஓகே ஆனாலும் அவர் டூப்ளிசிட்டி இல்லாமல் உண்மையாக ஃபாலோ பண்ணதுனால இஸ் ஆல்சோ பியூரிட்டி. அதனால பியூரிட்டி வந்து இப்போ பானு மகாராஜ் இவங்கெல்லாம் வந்து நம்ம ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஓகே இப்போ நாடகத்தில் நடிக்கிற மாதாஜி கொஞ்சம் பேர் நடிக்கிறாங்க நாடகத்தில், அப்புறம் கொஞ்சம் டிவோட்டிஸ் இவங்கெல்லாம் பியூரிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே இந்த மிமிக்கெல்லாம் ஐடென்டிஃபை ஹூ இஸ் பியூரிட்டி புரியுதா? அதனால பியூர் டிவோட்டிங்கிறது சின்ன குழந்தை கூட பியூர் டிவோட்டியாக இருக்கலாம். அவங்க அப்படியே நம்ம ஒரு திருடன் கூட பியூர் டிவோட்டியாக இருந்தோம். என்ன பண்ணான் திருடன்? அப்படியே கதையை கவனிச்சுட்டு இருக்கான். கிருஷ்ணரை பற்றி வர்ணனை பண்ணுறான். கதையை கவனிச்சுட்டே இருக்கும்போது அவன் யோசிக்கணும், கிருஷ்ணருக்கு இவ்வளோ ஆபரணங்கள் இருக்கான், அப்போ ஒரே நாள் மில்லியனர் ஆகிடலாம், பெரிய பணக்காரன் ஆகிடலாம். உடனே அந்த ஆள்கிட்ட சொல்ல நல்லா கவனிக்கிறார் கதையில். அந்த ப்ரொஃபஷனல் தான் பேசுகிறார், ஒரு பக்தர் பேசுகிறார். உடனே அதை கவனிச்சுட்டு பிருந்தாவனுக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி பிருந்தாவனுக்கு போகிறார். இந்த திருடன் போய் என்ன பண்ணுறாரு, நம்ம திருட்டு பண்ணிடலான்ட்டு அந்த பையனை பார்க்கணும் ஒரே ஆசையோடு போகிறார். ஃபுல்லாக அதான் குறிக்கோள், சாப்பிடல தூங்கலை எதுவும் பண்ணல. இவ்வளோ டிட்டர்மினேஷனாக இருக்கும்போது என்ன பண்ணுவான், கிருஷ்ணனை கண்டுபிடிச்சிடுவான். கிருஷ்ணன் அவருக்கு தெரிஞ்ச சின்ன குழந்தைய நிறைய ஜுவல்ஸ் போட்டு வர்றார். அவன் என்ன பண்ணுறாரு, இந்த திருடனை வந்து ஓ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஃப்ளாட்டர் பண்ணுறாரு. அவர் ரொம்ப அழகாக இருக்கியே, ரொம்ப சூப்பராக இருக்க பார்க்கறதுக்கு, நிறைய ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி ஃப்ளாட்டர் பண்ணுவாங்க இல்லையா, புகழ்ந்து பேசுவாங்க, ஐஸ் வைக்கிறாங்க. கரெக்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு ஸோ இந்த ஜுவல்லை கொஞ்சம் கொடு எப்படி இருக்கு பார்க்கலாம். நோ அது தொடக்கூடாது, அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தன்னுடைய மகளை பேச்சில் பேசுகிறோன்னே அந்த திருடன் ரொம்ப பிடிச்சிருக்கும் கிருஷ்ணரை. அப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், ஃபுல்லாக பியூர் ஆகிட்டார். அப்போ என்ன பண்ணுறாரு அவர் திருடன், கடைசியில் கிருஷ்ணர் அந்த ஜுவல்லை கொடுத்தாலும் வேணான்னு சொல்லிடுறாரு. இல்லை நீயே வச்சுக்கோ அப்படின்றார். ஓகே அந்த மாதிரி. அதனால் நான் தூய பக்தர்லாம் இங்கே யாரை குறிக்கிறதுனா எல்லா லெவல்லையும் தூய பக்தர் இருக்காங்க. ஓகே அதனால வந்து பரமஹம்சனை மாத்திரம் குறிக்கலைங்க. அடுத்து 14 போகலாம். ஓகே மலைவாசம் படிங்க தான் படிக்கணும். 14. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. புண்டரிகா வித்யாநிதி பட சாக்கா ஜானி. புண்டரிகா வித்யாநிதி பட சாக்கா ஜானி. ஜாரணாமாலயா பிரபோ காண்டிலா அப ஆபனி. ஜாரணாம கனா பிரபோ காண்டிலா ஆபனி. புண்டரிக வித்யாநிதி மூன்றாவது மிகப்பெரிய கிளை ஆவார். அவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுக்கு மிகவும் பிரியமானவர். அவரது பிரிவில் சில நேரங்களில் ஸ்ரீ சைத்தன்யர் அழவும் செய்வார். குரலரை கௌரவ் கனோ தேச தீபிகா 54 ஸ்ரீல புண்டரிக வித்யாநிதியை கிருஷ்ண லீலையில் ஸ்ரீமதி ராதாராணியின் தந்தையாக விளக்குகின்றது. ஆகவே சைத்தன்ய மகாபிரபு அவரை தமது தந்தையை போன்று நடத்தினார். புண்டரிக வித்யாநிதியின் தந்தை பாணேஸ்வரர் என்று அறியப்பட்டார். மற்றொரு அபிப்பிராயத்தின்படி சுக்லாம்பர பிரம்மச்சாரி என்று அறியப்பட்டார். அவரது தாயாரின் பெயர் கங்காதேவி. ஓர் அபிப்பிராயத்தின்படி பாணேஸ்வரர் ஸ்ரீ சிவராம கங்கோபாத்தியாயரின் வம்சத்தில் வந்தவர் ஆவார். புண்டரிக வித்யாநிதியின் பூர்வீகம் கிழக்கு வங்காளமாகும். தற்போது வங்காளதேசம். டாக்காவுக்கு அருகில் உள்ள மாக்கியா என்னும் கிராமத்தில் அவர் பிராமண குலத்தின் வாரேந்திர பிரிவு சார்ந்தவர் ஆவார். சில நேரங்களில் இந்த வாரேந்திர பிராமணர்கள் ராட்டிய பிராமணர்கள் என்று அழைக்கப்படும் மற்றொரு பிரிவினரோடு சர்ச்சைகளில் ஈடுபட்டனர். ஆகவே புண்டரிக வித்யாநிதியின் குடும்பம் அச்சமயத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டு இருந்தது. அவர்கள் மதிப்புக்குரிய குடும்பமாக வாழவில்லை. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தமது அனுபாஷிய உரையில் எழுதுகிறார், இக்குடும்பத்தின் உறுப்பினர்களில் ஒருவர் தற்போது பிருந்தாவனத்தில் வாழ்கிறார். அவரது பெயர் சரோஜானந்த கோஸ்வாமி. இக்குடும்பத்தின் ஒரு சிறப்பம்சம் யாதெனில் இதன் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒரே ஒரு மகனை கொண்டிருந்தனர் அல்லது மகனே இன்றி இருந்தனர். ஆகவே இக்குடும்பம் மிகவும் விரிவானதல்ல. கிழக்கு வங்காளத்தின் சட்டகிராம மாவட்டத்தில் ஆத்த ஆச்சாரி என்று அறியப்படும் இடம் ஒன்று உள்ளது. அதிலிருந்து சற்று தொலைவில் மேகலா கிராமம் என்று அறியப்படும் ஊர் ஒன்று உள்ளது. அங்கே புண்டரிக வித்யாநிதியின் முன்னோர்கள் வசித்தனர். மேகலா கிராமத்துக்கு சட்ட கிராமத்திலிருந்து மாட்டு வண்டி, குதிரை வண்டி அல்லது படகில் செல்லலாம். இங்கு உள்ள விசைப்படகு நிலையம் அன்னபூர்ணா படித்துறை என்று அறியப்படுகிறது. இப்படித்துறையிலிருந்து 2 மைல் தென்மேற்கில்
புண்டரீக வித்யாநிதியின் பிறப்பிடம் உள்ளது. அங்கு புண்டரீக வித்யாநிதியினால் கட்டப்பட்ட கோயில் தற்போது மிகவும் பழையதாகி புனரமைக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளது. பழுது பார்க்காவிடில் அக்கோயில் விரைவிலேயே இடிந்துவிடும். அக்கோயிலின் கற்களில் 2 கல்வெட்டுகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஆனால் அவை மிகவும் பழமையாக இருப்பதால் அவற்றை படிக்க இயலாது. இருந்தும் இந்த கோயிலுக்கு 200 அடி தெற்கில் மற்றொரு கோயில் உள்ளது. சிலர் அதுவே புண்டரீக வித்யாநிதியினால் கட்டப்பட்ட பழைய கோயில் என்று கூறுகின்றனர். சைதன்ய மகாபிரபு புண்டரீக வித்யாநிதியை தந்தை என்று அழைப்பார். அவர் அவருக்கு பிரேமநிதி என்னும் பட்டத்தினையும் வழங்கினார். பிற்காலத்தில் புண்டரீக வித்யாநிதி கதாதார பண்டிதரின் ஆன்மீக குருவாவார். சுரூப தாமோதரின் நெருங்கிய தோழராகவும் இருந்தார். கதாதார பண்டிதர் முதலில் புண்டரீக வித்யாநிதியை பணத்தில் ஆர்வம் கொண்ட ஒரு சாதாரண மனிதர் என தவறாக புரிந்து கொண்டார். ஆனால் சைதன்ய மகாபிரபுவினால் திருத்தப்பட்ட பின்னர் கதாதரர் புண்டரீகரின் சீடரானார். புண்டரீக வித்யாநிதியின் வாழ்வில் நடைபெற்ற மற்றொரு சம்பவத்தில் அவர் ஜெகநாதர் கோயிலில் உள்ள பூசாரிகளை இழிவாக உரைத்தார். அதற்காக ஜெகநாத பிரபு தாமே நேரடியாக அவருடைய கன்னங்களில் அறைந்து அவரை கண்டித்தார். இது ஸ்ரீ சைதன்ய பாகவதத்தின் அன்பிய காண்டத்தின் 10வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஹரகுமார சும்ருதி தீர்த்தர் ஸ்ரீ கிருஷ்ணகிங்கர வித்யாலங்கரர் என்னும் பெயர் கொண்ட புண்டரீக வித்யாநதனின் வம்சத்தினர் இருவர் தமது காலத்தில் வாழ்ந்து வந்ததாக ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரார் குறிப்பிடுகிறார். மேலும் அதிகமான தகவல்களை பெறுவதற்கு வைஷ்ணவ மஞ்சுஷா என்னும் தொகுப்பினை அணுக வேண்டும். வைஷ்ணவ மஞ்சுஷா வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கிறோம். ஓகே, நிறைய தகவல் தெரியணும். ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு பாருங்க பிரபாதர். எப்படி எப்படி போகிறதுலாம் கூட சொல்லியிருக்கிறாங்க, எப்படி அவர் வீட்டுக்கு போகிறதுலாம் சொல்லியிருக்கிறார். இவர் புண்டரீக வித்யாநிதி 3வது பெரிய பிரான்ச். ஃபர்ஸ்ட் யார்? ஸ்ரீவாஸ் தாக்கூர் அவருடைய பிரதர்ஸ். அதுக்கப்புறம் ஆச்சாரிய ரத்னா சந்திரசேகர் ஆச்சாரிய. 3வது புண்டரீக வித்யாநிதி. ஓகே, அப்பான்னு கூப்பிட்றார் புண்டரீக வித்யாநிதி. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கதாதர பண்டித். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பாஸ்ட் டைம் இல்லையா? கதாதர பண்டித் எப்படி தேசிப்பில்லாங்கிறது. ஆனால் இவர் வந்து அந்த ஜெகநாபுரியில் உள்ள அந்த பூஜாரிகளை வந்து இப்படி பண்ணக்கூடாது, பார்க்கலாம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி பாண்டாஸ் இருக்காங்கன்னு சொல்லி திருத்த மனசில் நினச்ச உடனே சொன்ன உடனே கனவு வந்து ஜெகநாதன் அறைவார். அரைஞ்சது அவருக்கு இன்னும் தழும்பு வந்துடும் முடிச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி. ஓகே, கோவத்தில் அறைவார். இவங்க இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு இதை குத்தம் கண்டுபிடிக்கீங்கன்னு சொல்லி ஜெகநாதன் கோவம் வந்துடும். ஓகே மாதாஜி, நீங்கள் அடுத்த ஸ்லோகம் படிச்சுங்க. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. बड़ा शता गदाधरा पंडित गोसाई கதாதரா பண்டித கோசாமி ते हो लक्ष्मी रूप धारा समकेहनाई லட்சுமி ரூபா சாரா ஜமா பேகானாயே. 4வது கிளையான கதாதர பண்டிதர் ஸ்ரீ கிருஷ்ணரது ஆனந்த சக்தியின் அவதாரமாக விளக்கப்படுகிறார். எனவே யாரும் அவருக்கு சமமாக இயலாது. பொருளுரை கணோஸ் தேச தீபிகா கூறுகிறது, விரஜலீலையில் விருந்தாவனேஸ்வரி என்று அறியப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆனந்த சக்தி தற்போது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகளில் கதாதர பண்டிதரின் வடிவை ஏற்றுள்ளார். ஸ்ரீ சுரூப தாமோதர கோசாமி சுட்டிக்காட்டுவது யாதெனில், விருந்தாவனத்தின் லட்சுமியும் கிருஷ்ணரின் ஆனந்த சக்தியுமான சியாம சுந்தர வல்லபா முன்பு கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவளாக இருந்தார். அதே சியாம சுந்தர வல்லபா தற்போது பகவான் சைதன்யனின் லீலைகளில் கதாதர பண்டிதராக வருகிறாள். விரஜலீலைகள் லலிதா சகி எவ்வாறு ராதைக்கு சேவை புரிந்தாரோ அதே போலவே கதாதரர் ஸ்ரீ சைதன்யருக்கு சேவை புரிகிறார். எனவே கதாதர பண்டிதர் ஒரே நேரத்தில் ஸ்ரீமதி ராதாராணியின் அவதாரமாகவும் லலிதா சகியின் அவதாரமாகவும் அமைகிறார். சைதன்ய சரிதாமிரதத்தின் இந்த பகுதியில் உள்ள 12வது அத்தியாயத்தில் கதாதர பண்டிதருடைய வம்சத்தின் சீட பரம்பரையின் விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. விரிவாக சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி
ஒவ்வொருத்தரை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க. எல்லாருமே மிகப்பெரிய பக்தர்கள். சாதாரண நீ தான் படிக்கணும். 16 तारा तारा शिष्या उपशिष्या तारा उपशाखा हेमत सभा शाखा उपशाकार लेका His disciples and his grand disciples are his sub-branches. To describe them all would be difficult. So, நாலாவது branch. Okay, அவருடைய டிசைபிள் கிராண்ட் டிசைபிள்லாம் இருக்கிறாங்க. சப் பிரான்ச் எல்லாரையுமே இது பண்ண முடியாது. ஓகே, அடுத்து படிக்கலாம். वक्रेश्वर पंडिता प्रभुरा बड़ा प्रिया भृत्या वक्रेश्वर पंडिता प्रभुरा बड़ा प्रिय भृत्या भृत्या सर्वेंट भृत्या ना करेक्टा आमा एकभावे सबिषा प्रहर जार नित्या एकभावे सबिषा प्रहर जार नित्या Translation. Vakreshwara Pandita, the fifth branch of the tree, was very dear to servant of Lord Chaitanya's. He could dance with a constant ecstasy for 72 hours. 3 நாள் ஆடுவார். டான்ஸ் பண்ணுவார் 3 நாள். Gaura Gado Desha Deepika 71, it is stated that Vakreshwara Pandita was the incarnation of Aniruddha, one of the portable expansions of Vishnu, Vasudeva, Sankrishna, Aniruddha and Pradyumna. Vakreshwara Pandita வந்து Aniruddha. He could dance wonderfully for 72 continuous hours. When Lord Chaitanya played in a dramatic performance in the house of Shiva's Pandita, the Vakreshwara Pandita was one of the chief dancers, and he danced continuously for that long length of a time. Sri Govinda Dasa, the Oriya devotee of Lord Chaitanya Mahaprabhu, has described the life of Vakreshwara Pandita in his book Gaura Krishnodaya. There are many disciples of Vakreshwara Pandita in Odisha, and they are known as Gaudiya Vaishnavas, although they are Oriyas. Among these disciples, Sri Gopala Guru and his disciple Sri Dayana Chandra Goswami. இது கௌர கிருஷ்ணோதயா. அந்த இது வரும் தெரியுமா? அந்த பாட்டு வரும்ல, அது வரும் தெரியுமா? வக்ரே பிராணதனரே அதுல ஒன்று வரும்ல தெரியுமா? ஒரு தெரியுமா ஆஸ்னி கௌரியா இல்லையா? இந்த பிராணதனரே பாட்டு ஒவ்வொரு டிடிஸ் ஓடது சொல்லி அதுல வரும் வக்ரேஸ்வர பண்டிட். ஆமா அந்த இதுல வக்ரேஸ்வர ஸோ இதில் வந்து கௌர கிருஷ்ணோதயா கௌரிதாசன் எழுதின புக்கில் இப்போ வக்கேஷ் பண்ணினுடைய லைஃப் இருக்கு, அவருடைய வாழ்க்கை. ஓகே, வாழ்க்கை வரலாறு ஒடியா சமாதி வந்து இங்க எங்க மாயப்பூர்ல நவதீப்ல இங்க இருக்கு. ஓகே, வக்கேஷ் பண்ணிட்டா. இவர் வந்து நித்யானந்தோட பையனா இல்லையா? சரி, படிக்கலாம். ஆசினி படிக்கலாமா? 18 अपने महाप्रभु गाया झारा नित्य काले डांसिंग प्रभु राचरणा धोरी वक्रेश्वर बोले Translation. Sri Chaitanya Mahaprabhu personally sang while Vakreshwara Pandita danced, and thus Vakreshwara Pandit fell at the lotus feet of the Lord and spoke as follows. அவர்கிட்ட வந்து அவர் பேசுறார். யாரு? வக்ரேஸ்வரர் சைத்தன்ய மகாபிரபு பேசுறார். ஈஸ்வரி மாதாஜி 19 ஹரே கிருஷ்ணா பிரபு. दास सगस्रा गंधर्व मोरे देह चंद्रमुखा दास सागर गंधर्व मोरे देह चंद्रमुख तारगाया मुई नाचो तबे मोर सुखा तारगाया मुई नाचो तबे मोर सुखा சந்திர முகரே எனக்கு 10,000 கண்டவர்களை கொடுங்கள், நான் ஆட அவர்கள் பாடுவதாகட்டும், அப்போது நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன். பொருளுரை: கந்தர்வலோகத்தில் வசிக்கக்கூடிய கண்டவர்கள் புகழ்பெற்ற தேவலோக பாடல்களாக அறியப்படுகின்றனர்.
தேவலோகங்களில் பாடுவதற்கான தேவை ஏற்படும் போது கந்தவர்கள் அங்கே அழைக்கப்படுகின்றனர். கந்தவர்களால் நாள் கணக்கில் தொடர்ந்து பாட இயலும். இதனால் வக்ரேஸ்வர பண்டிதர் அவர்கள் பாடும் போது ஆட விரும்பினார். கந்தவர்கள்லாம் இந்த மாதிரி சினிமா பாட்டு பாட மாட்டாங்க, அவங்க பகவானை பற்றி புகழ்ந்து பாடுவாங்க. ஓகே, எப்போ வந்து இந்த மாதிரி சினிமா பாட்டு பாடுறாங்களோ அப்போ அவங்க வந்து இது மாதிரி பூமியில் வந்து பறந்துடுவாங்க. ஓகே, சாபம் கிடச்சிடும். தேங்க்யூ மாதாஜி, வீட்டில் பட்டுக்கோங்க. பிருந்தா மாதாஜி நீங்கள் தான் படிக்கணும். 20. ஹரே கிருஷ்ண பிரபு. प्रभु बोले तुमी मोरा पक्ष एक शाखा, प्रभु बोले तुमी मोरा पक्ष एक शाखा, आकाशे उदिता जति पा पा आरा पाका, आकाशे उदिता जति पा आरा पाका. சைத்தன்ய மகாபிரபு பதிலளித்தார், உமது வடிவில் என்னிடம் ஒரே ஓர் இறக்கை மட்டும் உள்ளது. என்னிடம் மற்றொன்று இருந்தால் நிச்சயமாக நான் வானத்தில் பறப்பேன். ஓகே, 21. எல்எஸ்சி மாதாஜி 21. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. पंडिता जगदानंदा प्रभुरा प्राणरूपा, पंडित जगदानंद प्रभुर प्राणरूप, लोके ख्याति देहो सत्यभामारा स्वरूपा, लोके याद देहो सत्यभामारा रूप स्वरूप. சைத்தன்ய மரத்தின் 6வது கிளையான பண்டித ஜெகதானந்தர் பகவானின் பிராமண ரூபமாக கொண்டாடப்படுகிறார். அவர் சத்யபாமாவின் கிருஷ்ணருடைய முக்கிய ராணியர்களில் ஒருத்தி அவதாரமாக அறியப்படுகிறார். பொருளரை ஜெகதானந்த பண்டிதருக்கும் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கும் இடையில் பல்வேறு லீலைகள் நிகழ்ந்துள்ளன. மிகவும் முக்கியமாக அவர் பகவானுடைய லீலையில் எப்போதும் அவருடனே இருந்தார். குறிப்பாக ஸ்ரீவாச பண்டிதர் மற்றும் சந்திரசேகர ஆச்சாரியரின் இல்லங்களில் நிகழ்ந்த லீலைகள் அனைத்திலும் அவர் பங்கேற்றார். சத்யபாமாவோட இன்கார்னேஷன் ஜெகதானந்த பண்டிட். ஓகே, ஸோ இவருக்கும் அதே மாதிரி முரண்டு கோவம்லாம் வரும். ஓகே, அதெல்லாம் வரும். ஸோ இப்போ அடுத்து வந்து சரோஜ மாதாஜி 22. प्रीतिये प्रीतिये कोरिते शाहे प्रभुरा लालना पालना, प्रीतिये करिते चाहे प्रभुर लालन पालन, वैराग्य लोक बखिये प्रभु नामाने ककना, வைராகிய லோக பயே பிரபு நாமானே ககன. சத்யபாமாவின் அவதாரம் என்ற முறையில் ஜெகதானந்த பண்டிதர் எப்போதும் ஸ்ரீ சைத்தன்யரை வசதியுடன் வைத்துக் கொள்ள விரும்பினார். ஆனால் தான் ஒரு சன்னியாசி என்பதால் ஜெகதானந்த பண்டிதர் வழங்கிய சுக போகங்களை மகாபிரபு ஏற்கவில்லை. அதனால இவர் வந்து எப்பயுமே அவருடைய கம்ஃபர்ட்லாம் மிகப்பெரிய மெத்தையெல்லாம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அவருடைய நிறைய கம்ஃபர்ட்லாம் கொடுப்பார். ஆனால் சத்யபாமாவிலே ஏற்க மாட்டார். ஏற்கலைன்னா இவர் கோவம் வந்துடும். இந்த மாதிரி நிறையா லீலைகள்லாம் வரும். ஓகே, 23 அடுத்து சத்யா மாதாஜி 23. ஓகே, 10.23. ஓகே பிரபுஜி. दुईजने कटमती लगाय कंडला, दुईजने कटमती लाग्या कुंडला, तारा प्रीत्येरा कथा आगे कहिबा सकला, तारा प्रीत्येरा कथा आगे कहिबा सकला. Okay. They sometimes appear to fight, feed over trifles, but those quarrels, they based on their affection of which I shall speak later. Thank you. ஸோ அதனால் ரெண்டு பேரும் சண்டை வந்துட்டே இருக்கும். ஏன்னா சத்யபாமா அடிக்கடி கிருஷ்ணனை சண்டை போட்டே இருப்போம். அதே மாதிரி ஜெகதானந்த பண்டிருக்கோம் சைத்தன்ய மகாபிரபு சண்டை வரும். ஓகே, சண்டைனா சைத்தன்ய மகாபிரபு கோவப்பட மாட்டார். ஜெகதானந்த பண்டிட் பயங்கரமாக அந்த மாதிரி இப்படி பண்ணினா கோவம்.
உடனே ரூமை பூட்டிப்பார், சாப்பிட மாட்டார், இந்த மாதிரிலாம் பண்ணுவார். ஓகே, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து பின்னால் சொல்கிறேன்றார். ஓகே, இப்போ அடுத்தது மலைவாசன் பிரபு. ராகவ பண்டிதா பிரபுரா ஆத்ய அனுசரா. ராகவ பண்டித பிரபுர ஆத்ய அனுசர தார ஏக சாகா முக்கியா மகர த்வஜகரா. தார ஏக சாகா முக்கிய மகர த்வஜகர. படிக்க. பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றியவர்களில் பழமையானவரான ராகவ பண்டிதர் 7வது கிளையாக அறியப்படுகிறார். அவரிடமிருந்து மகரத்வஜகரர் என்பவரால் தலைமை தாங்கப்பட்ட மற்றொரு உபகலை வளர்ந்தது. குருநுரை கரர் என்பது மகரத்வஜரின் குடும்ப பெயராகும். தற்போது இந்த குடும்ப பெயர் பெரும்பாலும் ஆயஸ்த ஜாதியில் காணப்படுகிறது. கௌரவ தீபிகா 166 கூறுகிறது, கனிஷ்டா பக்ஷ்ய அமக்ரி கிருஷ்ணா கிருஷ்ணா யாதாத் ரச்சே விதாம் சைவ சம்பிரதம் கௌரவ பிரியோ ராகவ பண்டித. ராகவ பண்டிதர் முன்பு ரஜத்தில் அந்தரங்க கோபியர்களில் ஒருவராக இருந்தார். பகவான் கிருஷ்ணனுடைய லீலைகளின் போது அவருடைய பெயர் கனிஷ்டா என்று இருந்தது. இந்த கோபி கனிஷ்டா கிருஷ்ணருக்காக உணவு தயாரிப்பதில் எப்போதும் ஈடுபட்டு இருந்தாள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி நீங்க 25. தாஹாரா பகினி தமயந்தி பிரபுர பிரியதாசி. दमयन्ती प्रभुर प्रियदासी प्रभुर मोह सामगिरी जय करे वारमासी. प्रभुरे भोगा सामग्री जय करे वारामासी. ராகவ பண்டிதரின் தங்கையான தமயந்தி பகவானுக்கு மிகவும் பிரியமான பணிப்பெண்ணாவள். அவள் ஸ்ரீ சைதன்யருக்கு சமைப்பதற்கான வெவ்வேறு பொருட்களை எப்பொழுதும் சேகரித்தாள். பொருட்களை பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் தனது அனுபாட்சிய உரையில் எழுதுகிறார். கௌர கனோத் தேச தீபிகா கூறுகிறது, குணமாலா விரஜை ஆசிஸ் தமயந்தி சுவாசா குணமாலா என பெயர் கொண்ட கோபி ராகவ பண்டிதரின் தங்கையான தமயந்தியின் வடிவில் தோன்றினாள். கல்கத்தாவின் சியால்தா ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கும் கிழக்கு வங்காள ரயில் பாதையில் சோடாபுரா என்னும் பெயர் கொண்ட ரயில் நிலையம் உள்ளது. கல்கத்தாவிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. அந்த நிலையத்திலிருந்து 1 மைல் தொலைவில் கங்கை மேற்கு புறத்தை நோக்கி பாணிகட்டி என்று அறியப்படும் கிராமம் இருக்கிறது. அங்கவே ராகவ பண்டிதரின் இல்லம் இன்றும் இருக்கிறது. ராகவ பண்டிதரின் சமாதியில் காங்கிரீட் தளத்தின் மேலே ஒரு கொடி வளர்ந்துள்ளது. அதற்கு அருகில் சிதிலம் அடைந்த கோயிலில் மதன மோகன விக்கிரகமும் உள்ளார். இந்த கோயில் ஸ்ரீ சிவச்சந்திர ராய் சௌத்ரி என்னும் பெயர் கொண்ட உள்ளூர் ஜமீன்தாரால் நிர்வகிக்கப்படுகிறது. மகரத்வஜகரரும் பாணிகட்டியில் வசித்தவரே. கோபி பேர் என்ன? குணமாலா. இவர் தான் ராக பண்டிதருடைய சிஸ்டர் தமயந்தியா வந்திருக்காங்க. ஓகே, சியால்டா இருந்து என்ன ஸ்டேஷனு? சோடாபுரா. One mile of the station toward the western side of Ganges village is பாணிகட்டி. பாணிகட்டி போயிருக்கோம் இல்லையா? அங்கே தான் ராக பண்டிதருடைய வீடு இருக்கு. ஓகே, அதே இதெல்லாம் அவருடைய சப் பிரான்ச் மகர த்வஜகரா. அவரும் அங்கே தான் அவங்களுடைய வீடும். பாணிகட்டி ரொம்ப விசேஷமான இடம் இல்லையா? நம்ம மேப்பு போனால் கட்டாயம் போயிட்டு தான் வருவோம். இப்போ 26 யார் படிக்கலாம்? சதா நீ தான் படிக்க. 26 26 शेषभा सामगिरी जथा जालिते बरिया. शेषभा सामगिरी जथा जालिते बरिया. राघवलया जाना गोपता करिया. राघवलया जाना गोपता करिया. The food Damayanti cooked for Lord Chaitanya when he was at Puri were carried in the bag by her brother Raghava without the knowledge of others. தமயந்தி குக் பண்ணது பிரபு சைதன்ய மகாபிரபு எடுத்து போனான். ஓகே, ராக பண்டித் பிரபு. வாராமாசா தாஹா பிரபு கொரேனா அங்கீகாரா. வாராமாசா தாஹா பிரபு கொரேனா அங்கீகாரா.
राघव जाली बाली प्रसिद्धि जहारा அப்ப மகாபுரம் என்ன பண்றாரு, இந்த உணவு வந்து முழு உணவை ஏத்துக்கிறார். ஓகே, ஸோ ராகவ ஜாலி இது வந்து ராகவனுடைய பேக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் செலிப்ரேட் பண்றான். ஓகே, தமயந்தி மாதாஜி குக் பண்ணது. சேஷபா சாமகிரியா கே கரிபே விஸ்தாரா ஜாஹார ஷவனே பக்தேரா வஹே அஸ்சுதாரா. ஸோ என்னென்ன அந்த பேக்கில் இருந்தது அப்படிங்கிறத பின்னால் சொல்லேன்றார். ஓகே, ஸோ யாரெல்லாம் இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த பெனர்ஷி கேட்குறலாம், அவங்க அழுவாங்க, டிவோட்டிஸ்லாம் அழுவாங்க. ஓகே, அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வரும். ராகவேந்திர ஜாலி இது வந்து அந்தியலீலாவில் வருது, சாப்டர் 10ல் வருது. ஓகே, இந்த தேசியமில்ல. இப்போ நம்ம இருக்கிறது எந்த லீலா? ஆதி லீலா. இங்கே அதுக்கடுத்து மத்திய லீலா, அதுக்கடுத்து அந்திய லீலா. பிரபுரா அத்தியந்த பிரியா பண்டித கங்காதாசா ஜாஹர ஸ்மரணே ஹயா சர்வபந்தநாசா. ஸோ கங்காதாசா பண்டித் வந்து 8வது பிரான்ச். ஓகே, 7வது பிரான்ச் ராவ பண்டித். ஓகே, 6வது பிரான்ச் வக்ரேஸ்வர பண்டித். கரெக்டா? 5வது வந்து கதாதர பண்டித். ஸோ 7வது வந்து 7வது யாரு? 7வது வந்து ராவ பண்டிதா, 6வது யார்? வக்ரேஸ்வர பண்டித், 5வது கதாதர பண்டித். ஓகே, 4th தான் கதாதர பண்டித், வக்ரேஸ்வர 5th. ஆமாம், அதுக்கடுத்தது ஜெகதாந்த பண்டித். ஓகே, அதுக்கடுத்து இது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பிரான்ச் வந்து இதெல்லாம் மறந்துடும். ஓகே, பண்டித கங்காதாசா 8th பிரான்ச். யாரெல்லாம் அவருடைய இந்த செயல்கள் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் பௌதிகத்திலிருந்து விடுதலை கிடைச்சிடும். ஓகே, 30 மதம் படிச்சு முடிச்சுக்கலாம் நம்ம. चैतन्य पाषाणा श्री आचार्य पुरंदरा पिता करी जारे भले बोले गौरंग गौरंग सुंदरा. ஆச்சாரியா புரந்தரா தான் 9வது பிரான்ச். இவர் வந்து சைத்தன்ய மகாபுடைய கான்ஸ்டன்ட் அசோசியேட். ஓகே, சைத்தன்ய மகாபுடைய அப்பாவை ஏற்றுக்கிட்டார். ஓகே, சைத்தன்ய பாகவதங்கிறது ஒரு சிறப்பான நூல். விருந்தாவன் தாஸ் தாக்கூர் எழுதின நூல். சைத்தன்ய மங்களம் வந்து லோச்சன் தாஸ் தாக்கூர் எழுதினது. சைத்தன்ய சரிதாமிரதம் வந்து கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி எழுதுனது. ஓகே, இந்த சைத்தன்ய பாகவதத்தில் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ராக பண்டிட்ட வீட்டை வந்து மீன்ஸ் போகும்போதெல்லாம் அங்கே புரந்த ஆச்சாரியாவும் இருப்பாங்க, அவங்களும் இருப்பாங்க. ஓகே, அவருடைய வீட்டுக்கு விசிட் பண்ணுவார். He also visited Purandara Acharya immediately upon receiving invitation. Purandara Acharya ஒரு அதிர்ஷ்டமான பக்தர். ஏன்னா பகவான் என்ன பண்ணுறார், அவரை வந்து அப்பான்னு சொல்லி வழிபடுறார், கூப்பிடுறார். ஓகே, இந்த மாதிரி பக்தர்கள்லாம் இருக்காங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நம்ம எதுவும் முடிச்சுக்கணும். 30 வரையும் முடிச்சிருக்கோம். 10.30 இல்லையா? 10.30 31 பார்க்கணும். அடுத்து ஹரே கிருஷ்ணா. கேள்வி தான் கேட்கலாம். எது கேள்வி இருக்கா? ஓகே, எதுவும் கேள்விகள் இல்லை. பாயிண்ட்ஸ் பண்ணலாமா? அப்போ ஆசிரியர் பாயிண்ட்ஸ் இருக்கா? ஈஸ்வரி மாதாஜி யோசிக்கணுமா? ஓகே, ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள் பாயிண்ட்ஸ். ஹரே கிருஷ்ண பிரபு. நம்ம எந்த கிருஷ்ண உணர்வு எந்த ஒரு பக்தரையும் நம்ம கூட இருந்தோ தாழ்வா தெரிஞ்சுக்கூடாது. எல்லா பக்தரும் தான் நம்ம நினைக்கணும். வெரி நைஸ், வெரி நைஸ். எல்லாரையும் சமமாதான் பாவிக்கணும். ஓகே, இவங்க வந்து பெண்கள், இவங்க வந்து ஆண்கள், இவங்க சன்னியாசி, இவர் பிரம்மச்சாரி, இவர் ஹவுஸ் ஹோல்டர், இப்படி பார்க்கக்கூடாது. ஓகே, சரி. சரதமலை சொல்லுங்க. ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಟ್ರೀ ಅದ್ವೈತರು ನಿತ್ಯಾನಂದ ಪ್ರಭು ಸ್ಪೆಷಲ್ ಶಾಖಾ ಸ್ಪೆಷಲ್ கிளைகள் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீவாச பண்டிதர், ஸ்ரீராம பண்டிதர் ஃபர்ஸ்ட் கிளைகள். சந்திரசேகர ஆச்சாரியார் அவங்க ரெண்டாவது கிளைகள். அவர் வந்து அவரோட இல்லத்துல நாடகம் பண்ணும்போது சைதன்ய மகாபிரபு லக்ஷ்மியா நடிச்சார். பிரபு கரெக்டா 9 எழுதி வச்சிருக்கேன், அதை மட்டும் சொல்லிடுறேன். இல்ல இல்ல நேரம் இருக்காது, எல்லாரும் சொல்லட்டும். அப்புறம் கடைசியில இருந்தா நீங்க சொல்லுங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ மாதாஜி. சாரி மாதாஜி. பிருந்தா மாதாஜி.
ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சொல்லுங்க மாதாஜி. லலிதா சகி ராதாராணி ஆதாரமாக கதாதர பண்டிட் அழைக்கப்படுகிறார். அவர் விரதாநிலையில் லலிதா சகி எவ்வாறு ராதாராணிக்கு சேவை செஞ்சாங்களோ அதே சேவைய கதாதரன் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு செஞ்சாங்க பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆசிரியர் உங்களுக்கு பாயிண்ட் வந்துச்சா இல்லையா? ஹரே கிருஷ்ணா. ஓகே சொல்லுங்க. அது அந்த டெமிகாட்ஸ் இது பண்றாங்க, அது இப்போ வந்ததுதான். முன்னாடி வந்து அந்த மாதிரி இல்ல. the foolish ஆமா ஹிந்துவோட வந்த கல்ச்சர் அதுக்கு அப்புறம் தான் அது வந்து கரெக்ட். எல்லாரையும் வர்ஷிப் பண்றதும் சுப்ரீம் முஸ்லிம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்தது இல்லையா? சுப்ரீம் பர்சனாலிட்டியும் வர்ஷிப் பண்றது சேம் அப்படிங்கிறது. கரெக்ட். ஓகே. அதுல வந்து they are different கேட்டகரியில அது கேட்டகரி. ஆமா. இந்த முஸ்லிம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சிந்துன்ற வார்த்தை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாதனால அதனால ஹிந்து கூட ஆக்சுவலி நம்ம வந்து சனாதன தர்மம் ஃபாலோ பண்றோம். ஆமா கரெக்ட். ஆனா வந்து இவங்க வந்து ஹிந்து கூப்பிடுறதால எல்லாருமே வந்து ஹிந்து இப்ப ஹிந்து ஆயிடுச்சு இல்லையா? ஹிந்து கண்ட்ரி ஆயிடுச்சு. அது நேபாளி ஹிந்து கண்டிட்டாங்க. அப்புறம் எல்லாம் ஹிந்துன்னு இருந்துச்சு இல்லையா? ஓகே. எல்எஸ்சி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினுடைய கொள்கைகளை உண்மையாக பிரச்சாரம் செய்பவர்கள் சைதன்ய மகாபிரபுவின் உண்மையான பக்தர்களுக்கு நிச்சயம் மதிப்பளிக்கணும். அடுத்தது தேவர்களையும் பெயரளவிலான கடவுளின் அவதாரங்களையும் வழிபடுவதை ஒருபோதும் நாம தூய கிருஷ்ண பக்தி இயக்கத்துடன் குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி ஒரு பாயிண்ட். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களையும் சமமா பார்க்கணும். எல்லா பத்தியும் சமமாக பார்க்கணும். கரெக்ட். ஸோ அவருக்கு படிப்பறிவு இல்லை, இவருக்கு படிப்பறிவு இருக்கு இல்லை, இவர் சான்ஸ்கிரிட் நல்லா படிக்கிறாரு, இதெல்லாம் கிரைட்டீரியா கிடையாது. கிரைட்டீரியா என்ன பார்க்கணும், பகவானுக்கு என்ன, யார் என் மேலே ரொம்ப பக்தியாக அன்போடு இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. அது வந்து ஒரு எதுவுமே இல்லாத யூஸ்லெஸ் ஃபெல்லோவும் இருக்கலாம். நமக்கு கண்ணில் அப்படி தெரியும் யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு, ஆனால் கிருஷ்ணனுடைய கண்ணில் வந்து பொக்கிஷமாக இருப்பாங்க. அதனால் நம்ம யாரையுமே என்ன பண்ண முடியாது, குறைவாக மதிப்பிடக்கூடாது. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. கடவுளின் அவதாரமாக சொல்றவங்களை வந்து கடவுளின் அவதாரமாக கூறிக்கொள்பவர்களை வந்து வழிபடுபவர்கள் அனைவரும் நாஸ்திகர்கள் பிரபு. நாஸ்திகர். கரெக்ட். ஓகே. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இந்த மருத்துவனுடைய சைதன்ய மகாபிரபுனுடைய 5வது கிளை வந்து வக்ரேஸ்வரர் பண்டிதர். அவர் வந்து சைதன்ய பிரபாவுக்கு நல்ல சேவை செய்யறவரு. அவர் வந்து 72 மணி நேரத்துக்கு மேல நான் டான்ஸ் ஆட சொன்னாலும் அவர் ஆடுவாரு. அவ்வளோ அவருக்கு பிடிக்கும். இவர் வந்து அனிருத்தரன் அவதாரம்னு கௌரவ பேசிக்காக சொல்றாங்க. தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சரோஜா மாதாஜி நீங்க இப்ப சொல்லுங்க, அந்த இதுல சொல்லுங்க. ஸ்ரீவாச பண்டிதரும் ஸ்ரீராமா பண்டிதர் ஃபர்ஸ்ட் கிளைகளா இருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது கிளைகள் வந்து சந்திரசேகர ஆச்சாரியார். அவருடைய இல்லத்துல நாடகம் பண்ணும்போது சைத்தன்ய மகாபிரபு லக்ஷ்மியா நடிக்கிறாரு. 3வது கிளையா புண்டரீக வித்யாநதி. அப்படி அவரை பிரிஞ்சா சைத்தன்ய மகாபிரபு அழுவாரு, அவ்வளவு பிரியமா இருப்பாரு. அதுக்கப்புறம் 4th வந்து கதாதர பண்டிதர். அவர் வந்து கதாதர பண்டிதர் வந்து ஆனந்த சக்தியா, கிருஷ்ணருடைய ஆனந்த சக்தியா அவதாரம் எடுத்திருக்காரு. அவருக்கு இணை எதுவுமே கிடையாது. அப்புறம் வக்ரேஸ்வர பண்டிதர், அவரால் 72 hours வந்து ஆட முடியும். ஏன்னா கந்தர்வர்கள் வந்து அவங்களோட டைம் படி அவங்க வந்து கண்டினியூஸா ஆட முடியுமா, அதனால அவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவரும் கேட்டாரு. பாட முடியும், கந்தர்வர்கள் வந்து கண்டினியூஸா பாட முடியும், இவர் ஆடுவார், பாட முடியும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்றாரு. பண்டிதர் ஜெகதானந்தர் வந்து 6வது கிளையா இருக்காரு. அவர் வந்து பிராண ரூபமா இருக்காரு. 7th கிளை ராகவ பண்டிதர். 8th பண்டிதர் கங்காதாசர். 9வது கிளையா புரந்தர ஆச்சாரியார் இருக்காரு. ஸோ நம்ம வந்து இவ்வளோ பிரான்ச் இருக்கு, அதுல இருந்து இஸ்கான் ஒரு கிளை. ஓகே, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ராகவ பண்டிதரே அவருடைய பிரான்ச் கொண்டு வந்திருக்காரு. அதுலயே ரெண்டு பேர் பிரான்ச் வந்தது. ஆமா, ஸோ மகர திருச்சான் வந்தது இல்லையா, கரெக்டா. ஸோ அதனால நம்ம வந்து என்ன ஒரு அப்ரிஷியேட் பண்ணோம், இப்போ இஸ்கானுடைய நிலைமையை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். கிருஷ்ண கான்சியஸ் மூவ்மெண்ட் வந்து ஒரு சிறப்பான அது ஒரு கிளை. ஓகே, அதனால மற்ற பக்தர் இல்லைன்னு சொல்ல முடியாது. இஸ்கான் வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம நிச்சயமாக இஸ்கானில் வந்து சேவை பண்ணி பிரபுபாதருக்கு வந்து
வந்து மகிழ்ச்சியை வந்து ஆனந்தத்தை கொடுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். 10 to 30 வரையும் பார்த்துக்கோம் இல்லையா, 30 வரையும் பார்த்துக்கோம். ஓகே, இப்போ நம்ம நாளைக்கு வந்து பாகவத் கிளாஸ் ஆஸ் யூஷுவல் இருக்குது 11:30 to 12:30. யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ தயவுசெய்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இங்கே இருக்கிற வைஷ்ணவர்கள் ஆன்லைன் இருக்கிற வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தத்வயேவ ச பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ வெரி மச். ஸ்ரீ கோவிந்த். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீ வளர்ந்த மாதிரி வளர்ந்திருக்கு பிரபு. என்ன மாதாஜி? ஷாக்காஸ் எல்லாம் நிறைய வந்தது. ஓகே ஓகே, தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிளைகள் நிறைய கிளைகள் வளர்ந்துக்கிட்டே ஆமாம் வந்துட்டு கரெக்ட். தேங்க் யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.